எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, விஜயோட மனைவி சங்கீதா வந்து விஜய்க்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுல இருந்தே விஜயோட ரசிகர்களும் தாவேகா தொண்டர்களும் சங்கீதாவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் சங்கீதாவுக்கு ஆதரவாகவும் விஜய்க்கு எதிராகவும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதுல இவங்க ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை தாண்டி 27 ஆண்டுகள் விஜயும் சங்கீதாவும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்த அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை பத்தி நம்ம பேசினா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதை பத்தி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்மள சில பேருக்கு விஜயோடைய மனைவி சங்கீதா அப்படின்னு தான் தெரியும். ஆனா சங்கீதா விஜயோட டை ஹார்ட் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க யாருக்காவது தெரியுமா? சங்கீதா வந்து இலங்கையில பிறந்த தமிழர். அவங்க லண்டன்ல செட்டில் ஆகுறாங்க. லண்டன்ல தான் வந்து வசிச்சுட்டுமே வந்துட்டு இருந்தாங்க. சங்கீதா வந்து லண்டன்ல இருக்கும் போதே விஜய்னால பயங்கரமா வந்து கவரப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா விஜயோட பூவே உனக்காக படத்து மூலமா தான் சங்கீதா வந்து விஜய் மேல பெரிய ஒரு ஃபேனாவே மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதாவே நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அந்த படத்துக்கு அப்புறமா விஜய எப்படியாவது என் லைஃப்ல அவரை ஒரு வாட்டியாவது பாத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல தான் சங்கீதாவுக்கு சென்னைக்கு வர வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்து அமையுது. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம வந்து விஜய சந்திச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சென்னைக்கு அவங்க வந்து புறப்பட்டு வந்திருக்காங்க. அந்த சமயத்துல விஜய் அவர்கள் வந்து லவ் டுடே படத்துல பயங்கர பிஸியா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ விஜய வந்து லவ் டுடே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே போய் சங்கீதா வந்து சந்திச்சிருக்காங்க. விஜய் கூட வந்து பேசியிருக்காங்க. விஜய இதுக்கு முன்னாடி நிறைய ஃபேன் கேர்ள்ஸ் வந்து சந்திச்சிருந்தாலும் சங்கீதா வந்து ரொம்பவே ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி கல்யாணத்துக்கு பிறகு விஜய் வந்து நிறைய இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில இவங்க ரெண்டு பேரோட முதல் சந்திப்பு வந்து லவ் டுடே ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் வந்து நடக்குது. அதுக்கப்புறமா விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் வந்து ரொம்பவே பிடிச்சு போயிருது. சங்கீதா வந்து கேட்டிருக்காங்க, நான் வந்து உங்க அம்மா அப்பாவை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு விஜய் வந்து வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்கீதா இப்படி கேட்டதுனால விஜயும் வந்து சங்கீதாவை அவங்க அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. அம்மா அப்பாவுக்கு இன்ட்ரோவும் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. சங்கீதாவுடைய முதல் சந்திப்பிலேயே விஜயுடைய அப்பா S.A. சந்திரசேகருக்கும் சோபாவுக்கும் சங்கீதாவை ரொம்பவே வந்து பிடிச்சு போயிருது. சந்திரசேகர் என்ன பண்றாருன்னா விஜய தனியா கூப்பிட்டு சங்கீதாவை பத்தி நீ என்ன நினைக்கிற, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு விஜயும் வந்து ஓகேப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா சந்திரசேகரும் ஷோபாவும் லண்டனுக்கு புறப்பட்டு போய் சங்கீதாவுடைய அம்மா அப்பாவை வந்து நேர்ல சந்திச்சு பேசியிருக்காங்க. அவங்க கிட்ட சம்மதம் பேசின பிறகு இவங்க ரெண்டு பேருடைய கல்யாணம் வந்து லண்டன்ல வந்து நிச்சயிக்கப்படுது. குறிப்பா சொல்ல போனா 1998லயே லண்டன்ல இங்கிலாந்துல வச்சு இவங்களுடைய திருமணம் வந்து பதிவு செய்யப்பட்டதா வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா 1999ல நம்ம சென்னையில வச்சு இவங்களுடைய கல்யாணம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா நடந்ததா நம்ம எல்லாருமே வந்து பார்த்திருப்போம். இப்ப விஜய் சங்கீதா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விஜய் வந்து கிறிஸ்டின், சங்கீதா வந்து ஹிந்து. இவங்க ரெண்டு பேரோட திருமணமும் வந்து காதல் திருமணம் தான் அப்படிங்கறத நம்ம இதுல இருந்தே வந்து நம்மளால தெளிவா வந்து கண்டுபிடிக்க முடியும். விஜய் சங்கீதாவுடைய திருமணம் 1999ல நடந்துச்சு. 2000ல வந்து இவங்களுடைய முதல் மகனான ஜேசன் சஞ்சய் வந்து பிறக்கிறாரு. அவர் பிறந்தது என்னவோ லண்டன்ல இருந்தாலுமே அவர் வந்து சென்னையில தான் வந்து வளர்றாரு. சென்னையில இருக்கும் போது ஜேசன் சஞ்சயும் விஜயும் ரொம்பவே க்ளோஸா இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா சொல்ல போனா ஒரு IPL ஈவெண்ட்ல கூட மேட்ச் பார்க்கறதுக்காக தன்னுடைய மகனை வந்து தோள்பட்டையில ஏந்தி வந்து விஜய் வந்து வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம விஜய் நடிப்புல வெளியான வேட்டைக்காரன் படத்துல ஜேசன் சஞ்சய் வந்து அந்த சின்ன வயசுலயே அவர் கூட சேர்ந்து ஒரு பாட்டுக்கு வந்து ஆடி இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லங்க, விஜயுமே ஜேசன் சஞ்சய் பத்தி நிறைய இடங்கள்ல நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து பேசியிருக்காரு. குறிப்பா சொல்ல போனா ஜேசன் சஞ்சய் வந்து என்னுடைய படங்களை வந்து விரும்பி பார்ப்பான். அவன் என்னோட படங்கள்ல டாப் 5 லிஸ்ட் வந்து வச்சிருக்கான். அதுல ஒன்னா தலைவா கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல வந்து அவர் பேசியிருப்பாரு. அது தொடர்ச்சியா இப்ப சமீபத்துல பீஸ்ட் மூவி ரிலீஸ் ஆனப்போ நெல்சனும் விஜய் அவர்களும் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணிருப்பாங்க. அதுலயுமே வந்து எலெக்ஷன் டைம்ல விஜய் அவர்கள் வந்து சைக்கிள் ஓட்டிட்டே போய் ஓட்டு போட்ட விஷயம் வந்து இணையதளத்துல பயங்கர வைரலா வந்து பரவுச்சு. அந்த விஷயத்தை பத்தி நெல்சன் அவர்கள் வந்து கேள்வி எழுப்பும் போது விஜய் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னோட மகன் தான் வந்து போன் பண்ணி நீங்க ஓட்டு போட்டதெல்லாம் சரி, என்னோட சைக்கிள் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சான் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்தாரு. ஸோ ஜேசன் சஞ்சயும் விஜயும் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சின்ன சின்ன ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் மூலமா நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி விஜயோட அம்மா அப்பாவுமே வந்து ஜேசன் சஞ்சயை பத்தி ரொம்பவே புகழ்ந்து தான் வந்து பேசியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா சொல்ல போனா ஜேசன் சஞ்சய் வந்து அப்படியே விஜய் மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்கு வந்து நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, அதை வச்சு நீ ஈஸியா வந்து டைரக்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே நிறைய டைம் வந்து கேட்டிருக்கேன். ஆனா அவர் வந்து அது எல்லாத்தையுமே வந்து
மறுத்திருக்காரு. நான் வந்து தனிப்படையா படிச்சு எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை வந்து நான் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கணும். அதனால எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு தான் நான் வந்து சினிமா துறைக்குள்ள வருவேன் அப்படிங்கிற மாதிரியும் ஆணித்தனமா அவன் வந்து சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சந்திரசேகர் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து பேசியிருப்பாரு. அவரோட தாத்தா கிட்ட ஜேசன் சஞ்சய் சொன்னது மாதிரியே அவர் படிச்சுட்டு இருந்த காலத்திலேயே நிறைய ஷார்ட் பிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஆங்கரிங்குமே வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா அவருடைய முதல் படமுமே கூடிய சீக்கிரமாவே வெளியாக இருக்கு அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். லைகா ப்ரொடக்ஷன்ல சுந்தீப் கிஷன் நடிப்புல இந்த படம் வந்து பிரம்மாண்டமா வந்து தயாராகிட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்ம பார்க்க முடியும். விஜயோட மகனான ஜேசன் சஞ்சய் பத்தி நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியா 2005 விஜய்க்கு பிறந்த மகள் தான் வந்து திவ்யா சாஷா. விஜய்க்கு மகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஷாக் ஆவீங்க. ஏன்னா விஜய்க்கு மகள் இருக்கிறதே நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் வந்து அவங்களுடைய மகளை வந்து சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்குமே வந்து ரொம்பவே சேஃபா வந்து பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கடைசியா அவங்கள வந்து தெரி படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்திருப்போம். கடைசியாவும் சரி முதலாவும் சரி நம்ம அதுலதான் வந்து அவங்கள வந்து ரசிச்சிருப்போம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா திவ்யா சாஷா பத்தி நம்ம அதிக அளவு செய்திகளை வந்து கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. அதுக்கப்புறமா ஜேசன் சஞ்சயோடைய டிகிரி வாங்குற நிகழ்ச்சியில வந்து அவங்களுடைய தங்கச்சியை வந்து நம்ம பார்த்திருக்கலாம். அதே மாதிரி அவங்க தங்கச்சி டிகிரி வாங்கும் போது ஜேசன் சஞ்சயும் போய் என்கரேஜ் பண்ண வீடியோஸ்லாம் நம்ம வந்து பார்த்திருப்போம். இவங்க 2 பேரும் டிகிரி வாங்கும் போதும் அவங்களோட அம்மாவை நம்ம வந்து பார்த்திருக்க முடியும். ஆனா விஜய் வந்து 2 இடத்துலயுமே வந்து இருந்திருக்க மாட்டாரு. அப்பவே விஜய் ஏன் ஃபேமிலியோட கனெக்டே இல்லாம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள்லாம் வந்து எழுந்துச்சு. சரி, பேக் டு திவ்யா சாஷாக்கு வந்தோம்னா, திவ்யா சாஷா வந்து சின்ன வயசுல சென்னையில அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தான் வந்து படிச்சிருக்காங்க. அந்த ஸ்கூல் வந்து ரொம்பவே சேஃபான ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கூல்ல தான் வந்து படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சின்ன வயசுலயே நிறைய டோர்னமெண்ட்ஸ்லாம் விளையாண்டு நிறைய பிரைசஸுமே வந்து வின் பண்ணிருக்காங்க. இதை தவிர்த்து மீடியால அவங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்போஷர் அப்படின்னு பார்த்தோம்னா, மீடியால அவங்க பெருசா எக்ஸ்போஷர் ஆகல அப்படிங்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிறது கிடையாது. என்னதான் விஜய் வந்து அவரோட மகள் பத்தி பெருசா வெளியில பேசல அப்படின்னாலுமே அவங்க ஃபேமிலியா அந்த சமயத்துல ரொம்பவே ஹாப்பியா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல இருந்து உங்களால வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். நம்ம சங்கீதாவை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, சங்கீதாவை பத்தி விஜயோட அம்மா அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க நிறைய இன்டர்வியூஸ்ல சங்கீதாவை பத்தி ரொம்பவே நல்ல விதமா தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா விஜயோடைய அம்மா ஷோபா வந்து சங்கீதாவை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கீதா வந்து எனக்கு ரொம்பவே ஒரு க்ளோஸான ஃப்ரெண்டு மாதிரி. அவங்க வந்து வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பக்குவமா வந்து செய்வாங்க. அவங்க வந்து ஒரு டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவங்க விஜய பாத்துக்கிறதுல இருந்து பசங்களை ஸ்கூல்ல கொண்டுட்டு போய் டிராப் பண்ற வரைக்கும் வீட்டுல எல்லா வேலைகளுமே அவங்க தான் வந்து பாப்பாங்க. வாரத்துல ஒரு முறை என்னோட பேர பசங்களோட என்னோட மருமக வந்து என் வீட்டுக்கு வருவா. அந்த நாளுக்காக நான் வந்து வாரம் வந்து ரொம்பவே ஏக்கத்துல வந்து காத்துட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுடைய அம்மா அப்பா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஜயோட ஃபேமிலி வந்து ரொம்பவே சந்தோஷமா தான் வந்து இருந்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியில இருந்தே இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு, விஜய்க்கும் சங்கீதாக்கும் உள்ள வந்து கருத்து வேறுபாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர்ஸை வந்து நம்மளால சோஷியல் மீடியாக்களை வந்து பார்த்திருக்க முடியும். இதுக்கு முக்கியமான காரணமா என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் வந்து கல்யாணம் முடிஞ்ச புதுசுலயா இருக்கட்டும், அதுக்கப்புறமா இருக்கட்டும், சங்கீதா இல்லாம எங்கேயுமே வந்து வெளியில போக மாட்டாரு அப்படின்னே சொல்லலாம். எங்க போனாலுமே சங்கீதாவை கூட்டிட்டு போறது, அதே மாதிரி எந்த விதமான பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டாலும், லைக் வந்து ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், அதே மாதிரி படங்களுடைய வெற்றி விழாவா இருக்கட்டும், ட்ரெய்லர் ரிலீஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாலுமே வந்து சங்கீதா அங்க வரது வந்து வழக்கமா இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா சமீப காலமா சங்கீதா எந்த விதமான ஆடியோ லான்ச்லயுமே வந்து கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு அப்படிங்கறத வந்து ஊர்ஜிதப்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்பட்டுச்சு. கடைசியா மாஸ்டர் பட ஆடியோ லான்ச்ல தான் விஜய் சங்கீதாவை நம்ம ஒன்னா பார்த்திருந்தோம். அந்த ஆடியோ லான்ச்ல கூட 2 பேருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அந்த ஆடியோ லான்ச்ல கூட விஜய் வந்து ஸ்டேஜ்ல இருந்து கீழே இறங்கி வரும்போது சங்கீதா வந்து எந்திரிச்சு நிப்பாங்க. நான் எங்க உட்காரட்டும் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து விளையாட்டா கேட்பாரு. இந்த இன்சிடென்ட் கூட சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. இவங்களை கப்பலா நிறைய பேர் வந்து அட்மையர் பண்ணியிருந்தாங்க. இவ்வளவு வருஷம் அப்புறமாவும் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களே, என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சாங்க. ஆனா இந்த இன்சிடென்ட் நடந்த இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2021. இப்போ அவங்க டைவர்ஸ் நோட்டீஸ்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய இயர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் 2021 தான். 2021 இருந்து தான் நானும் விஜயும் வந்து மனதளவுல வந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது மாஸ்டர் பட ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி வரைக்குமே இவங்க வந்து ஹாப்பியா தான் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வந்து வந்திருக்கு. எப்போதுமே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வருஷ கடைசியில லண்டனுக்கு போறது வந்து வழக்கம். லண்டன் போயிட்டு சங்கீதாவுடைய ஃபேமிலி கூட 20 நாட்கள் ஸ்டே பண்ணி கிறிஸ்மஸ் இந்த மாதிரியான செலிப்ரேஷன்லாம் வந்து கொண்டாடுவாரு. ஆனா கடந்த சில நாட்களா
அவர் வந்து லண்டனுக்குமே வந்து போகிறது இல்லை. அதாவது இந்த ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறமா அவர் வந்து லண்டனுக்கு போறதையுமே வந்து தவிர்த்துட்டதா வந்து சொல்லப்படுது. இந்த ஆடியோ லான்ச் முடிஞ்சு கொஞ்ச நாட்கள்லயே சங்கீதா வந்து லண்டனுக்கு போய் அவங்களுடைய அப்பா பிசினஸை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து சென்னைக்கு வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்றாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா சங்கீதா அவங்களையும் விஜயும் வந்து நம்மளால எந்த இடத்துலையுமே வந்து ஒன்னா பார்த்திருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த சந்தேகங்கள் இருக்குல்ல, இதை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி, அதாவது அதிகமா இந்த சந்தேகம் எழுந்தது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் வந்து அரசியலுக்கு வந்த பின்னாடி அவருடைய முதல் மாநாட்டிலயா இருக்கட்டும், அவருடைய கட்சியை வந்து நான் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லயா இருக்கட்டும், விஜயுடைய அம்மா அப்பா கூட வந்திருந்தாங்களே ஒழிய விஜயுடைய மனைவி சங்கீதாவோ விஜயுடைய மகன் மகளோ வந்து நம்ம எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திருக்க முடியாது. இந்த டைவர்ஸ் நோட்டீஸை பொறுத்தவரை நம்ம எல்லாருமே இது இப்போ சங்கீதா தான் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனா 2024ல விஜய் வந்து கட்சி தொடங்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து சங்கீதா அவர்களுக்கு இந்த மாதிரி டைவர்ஸ் நோட்டீஸ் வந்து அனுப்ப போறதா, மனு வந்து வெளியிட போறதா வந்து சில செய்திகள் வந்து வந்ததை நம்ம பார்த்திருக்க முடியும். ஆனா இந்த விஷயத்த வந்து கேள்விப்பட்டு சந்திரசேகர் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா, அந்த சமயத்துல சங்கீதாவுடைய ஃபேமிலியை சந்திச்சு பேசி அவங்கள சமாதானப்படுத்தி விஜயோட சேர்த்து வச்சதா வந்து சொல்லப்படுது. ஸோ இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஒன்னா தான் வந்து இருந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்து அப்பப்போ வந்துட்டு தான் வந்து போயிட்டு இருந்திருக்கு. இது ரொம்ப நாளாவே நீண்ட ஒரு விஷயம் தான். இப்போ இதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வந்து சங்கீதா வந்து வச்சிருக்காங்க. ஸோ எல்லா விஷயத்தையுமே வெளிப்படையா அவங்க போட்டு உடைச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த டைவர்ஸ் மனுல பாத்தீங்கன்னா அவங்க விஜய் மேல நிறைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சிருக்காங்க. அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு இல்ல பொய் இருக்கா அப்படிங்கறது வந்து இவ்வளவு சீக்கிரமா நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வந்துடவே வந்து முடியாது. ஸோ இது வந்து அவங்களுடைய பர்சனல் மேட்டர். அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.